வணக்கம். பிரிஸ் த லார்ட். ஒருத்தர் மக்கள் உதவும் கரங்களே, அன்பான உறவுகளே, நான் பாஸ்தா செய்ய போகிறேன். சரியா? இந்த பாருங்கள், தக்காளிக்காவை இப்படி எப்படி வெட்டியிருக்கேன்ட்டு இது நாளையும் பாயில் பண்ணணும். நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணணும். ஓகே, இந்த சைடுக்கு போகணுங்க. இந்த இப்படி சரியா சுடுதண்ணில் போட்டிருக்கேன். சும்மா போடுங்க. பூண்டு வெட்டியிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டியிருக்கேன். ஓகே, இது பாஸ்தா எப்படின்னு கேட்டால் காளான் போட்டு பாஸ்தா செய்ய போகிறேன். பிளேன் பாஸ்தா. ஓகே, இந்த மாதிரி பாஸ்தா வாங்கினீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா ருசியும் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரிக்கு சரியா இது மாதிரி. ஆனால் இதில் எத்தனை மினிட்டுன்ட்டு போட்டிருக்காங்க, எத்தனை மினிட்டு நீங்கள் அவிக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கிறணும். சரியா? இப்போ 10 மினிட்டுன்னு சொன்னால் நீங்கள் 8.5 மினிட் 9 மினிட் 1 நிமிஷம் வச்சியே தான் எடுக்கணும். ஓகே, இது நல்ல பாஸ்தா இங்கே உள்ளது. அங்கே குவைட்லேயும் இது இருக்குது. இத்தாலியன் பாஸ்தா. இப்போ ஒலிவ் ஆயில் ஊற்றுங்க. நல்லா ஒலிவ் ஆயில் ஊற்றணும். ஒலிவ் ஆயில் ஊற்றிட்டு பூண்டை போடுங்க. நல்லா வதங்கும் போது நல்ல ஸ்மெல், நல்லா அழகாக நல்ல ஸ்மெல் ஒன்று வரும் இதில். ஓகே, இது சாதாரணமாக நம்ம குவைட்டிகளுக்கு செய்கிறது. என்னுடைய மேடம் நல்ல விருப்பம் இது. அதே மாதிரிக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் சிக்கன் பிரஸ்ட் வெட்டி போடலாம். பிள்ளைகளுக்கு செய்யும்போது சின்னதாக சிக்கன் பிரஸ்ட் கொஞ்சம் நீட்டமாக வெட்டி போட்டு இதே மாதிரி சோஸை செஞ்சு நீங்கள் பாஸ்தாவை போடலாம். சரியா? சிக்கனும் போடலாம், இதில் மின்ஸ் மீட்டும் போடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. சரியா? நல்லா வதங்கப்பட்டுருச்சு, சொத்தையாகிருச்சு. இப்போ இந்த காளானை போடுங்க. உங்களுக்கு காளானும் போடலாம், அதே மாதிரிக்கு சிக்கனும் போடலாம். சிக்கனை கொஞ்சம் லேசாக வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த காளானையும் நல்லா போட்டு வதக்குங்க. ஓகே, உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி அவிஞ்சி வருது பாருங்கள். சரியா? எடுத்து உரிச்சிட்டு இந்த தக்காளியை இந்த தோலை உரிச்சிட்டு தான் வெட்டணும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளியை நான் உரிச்சிட்டேன். இந்த தோலை உரிச்சிட்டு தான் வெட்டுவேன். சரியா? இப்போ இந்த காளான் வதங்கிடுச்சு. சரியா? நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிற்பாடு நம்ம மஜூன் கொஞ்சம் போடுவோம். உங்களுக்கு மஜூன் போடுறத விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தா சோஸுண்டு ஒன்று இருக்குது. சரியா? பாஸ்தா சோஸும் போடலாம். ஓகேயா? பிறகு தக்காளி சோஸ் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு போடுறது. ஓகே, இப்போ பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். இந்த மிளகுத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளிக்கு நான் உரிச்சேன் தானே, உரிச்சேன் தானே. இங்கே பாருங்கள் எப்படி வெட்டி இருக்கிறேன்ட்டு. எப்படின்னா ஒரு ஷாப்பிங் போர்டில் வச்சு அப்படியே சாப் பண்ணணும். அப்படியே நல்லா இந்த அளவுக்கு வர்றதுக்கு. சரியா? இந்த இப்படி அரைக்கிறது இல்லை. இதை அரைச்சா அந்த சோஸ் சரியாக வராது. சரியா? இப்போ இது வதங்கிருச்சு. இந்த தக்காளிக்காவை நான் இதில் போடுறேன். சரியா? போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்ல ஒலிவ் ஆயில் இருக்கணும். ஒலிவ் ஆயில் இருந்தால் தான் நல்ல பாருங்கள் எப்படி கலராக இருக்குன்ட்டு. இதை அப்படியே மத்திச்சு நல்லா ஆயில் மேலே வர காட்டி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு லேசாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்படியே அதுலேயே நல்லா வதங்கி அப்படியே வர காட்டி மூடி வச்சுருங்க. ஓகே, இப்போ பாஸ்தா தண்ணி கொதிச்சிருச்சு. உப்பு கொஞ்சம் போட்டு போதிய அளவு, ரொம்ப கக்கிறதுக்கு போட்டுறாங்க. நான் பாஸ்தாவில் இருந்தால் இதாகிடும். இப்போ பாருங்கள், பாஸ்தாவை அவிச்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த கொஞ்சம் அவியாத மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ நான் ஃபினல், உங்களுக்கு தெரியும் ஃபினல்னா என்னாண்டு. இந்த பாருங்கள், இது நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். ஃபினல் ஒன்று, பூண்டு ஒன்று, பொட்டேட்டோ ஒன்று, ஒரு சின்ன வெங்காயம், சிலரி தெரியும் தானே. இதில் சூப் செய்ய போகிறேன். சரியா? இதில் சூப் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள் பாஸ்தா சோஸ் எப்படி வருதுண்டு. சும்மா அப்படி தான் இருக்கும் பிள்ளைகளை. இதெல்லாம் சாப்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குவாலிட்டினஸாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வைக்க. ஒலிவ் ஆயில் ஊற்றி வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சொத்தே பண்ணியிருக்கிறேன். சூப்புக்கு கட் பண்ணதை போடுறேன் நான் இதில் சூப்புக்கு. இப்போ வெட்டி கட் பண்ணி போட்டிருப்பேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க உப்பு. எனக்கு சுப்புகளுக்கு டக்குன்னு உப்பு பிடிக்கும். இது கொஞ்சம் இது சரியான வைட்டமினான சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. இந்த தைராய்டுக்கு நல்ல புரோட்டீனானது, உடம்புக்கு நல்ல புரோட்டீனான சாப்பாடு இதுகள். ரொம்ப பெரிய வேலை இல்லை இந்த மாதிரியெல்லாம் சூப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. இப்போ இந்த பாஸ்தாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லெமன் டேஸ்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சமாக சரியா கொஞ்சமாக தான் போட ஒரு தேக்கரை. உங்களுக்கு தெரியும், குக்கு மார்களுக்கு சில நேரத்தில் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லேன். இதில் ஹெர்ப்ஸ் இருக்குது. அதாவது இதில் நல்ல வாசனை உள்ளது ஹெர்ப்ஸ். ஓகே, இது ஒர்கானோ சொல்கிறது. இது ஒர்கானோ மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் மற்ற லீவ்ஸுகளும் கலந்துருக்கீங்க பாருங்கள். சரியா, பாஸ்லி, ரோஸ்மேரி இதெல்லாம். ஸோ கொஞ்சம் போடுங்க வாசத்துக்கு. சரியா, கொஞ்சமாக ஒரு சொட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதுகளை வாங்குறதுக்கு உங்களுக்கு இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகே, இப்போ இது நல்லா சொட்டே ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு பாருங்கள். சரியா, நல்லா வதக்க வைக்கணும். ஒலிவ் ஆயிலே கொஞ்சம் இங்கேனா ரொம்பவே ஒலிவ் ஆயில் தான் நான் இவங்க பாவிக்கிறதுக்கு விருப்பம். மற்ற எண்ணெய்களை ஊற்றிடாதீங்க சூப்புகளுக்கு, சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரியெல்லாம். ஓகே, இப்போ சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. சோத்துகளுக்கு கூட உங்களுக்கு தெரியும், சுடு தண்ணி தான் ஊற்றுனா தான் அது நல்லா இருக்கும். பச்சை தண்ணியை ஊற்றி அவிகிறதுல சரிப்பட்டு வராது. இப்போ சூப் ரெடி. இப்போ சூப் ஓகே பாருங்கள், தண்ணி இருக்குது. உங்களுக்கு தண்ணி போதாதுன்னா சுடு தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அரைக்க போகிறேன் நான். ஓகே, இப்போ சூப் முடிஞ்சிருக்கு பாருங்கள். சும்மா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி பாருங்கள். பாஸ்தா எல்லாம் ஓகே ஆகிருச்சு. சும்மா அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பாஸ்தாவை அவிச்ச பாஸ்தாவை இதில் போடணும். இப்போ இந்த பாஸ்தா அவிச்சோம் தானே, அந்த தண்ணி இருக்குதுக்கு தானே, அந்த தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றணும். ஏன் தெரியுமா? அந்த பாஸ்தா டேஸ்ட்டு வர்றதுக்குன்ட்டு. எல்லோரும் செய்ய மாட்டாங்க. இது அந்த ஒரு இத்தாலியன் குக் கொண்டு என் சமைக்கும்போது அவர் சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட் தான் அது, ஒரு ரகசியம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ சூப் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஜென்டலான சூப் இது. நம்ம விருப்பமானது, நம்மளுடைய அம்மா ஒரு ஸ்டைலுக்கு இது போடுறது. ஓகே, சலடு, இது ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். சூப் பாஸ்தா ரெடி. இப்போ அந்த பாஸ்தாவுக்கு போடுறதுக்கு மேலால் ஒரு வாசத்துக்கு பாருங்கள், இது என்னென்று ரெஹானா பெசில். இப்போ அதை சாஸை எடுத்து, ஏன்னா இது ஒரு ஆளுக்கு தான் நான் செய்கிறேன் இதை, அப்போ அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் போட தேவையில்லை. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த பாஸ்தாவை போட்டு நம்ம. இப்போ இந்த இலையை போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, டேஸ்ட்டு பாருங்கள். சரியா, உங்களுக்கு சிக்கனும் போடலாம், எல்லாம் போடலாம். ஓகே, பாஸ்தா ரெடி பாருங்கள்.